ஐடியாலஜி பேஸ்டா இருந்தவரு. அத வந்து நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணி, அப்பாவுடைய தாட்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? அவர் கூட நிறையா அம் நாடகங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும், ஸ்டேட்ல எல்லா ஊர்லயும் அவர் போடுவார். ஸோ அவருக்கு ரொம்ப மேடைன்னு தான் அவருடைய ஃபர்ஸ்ட்டு லவ். ஸோ அவரு போம்போது சில டைம் நான் அவர் கூட போயிருக்கேன். ட்ராவல் பண்ணியிருக்கேன். நெறைய ஊருக்கு போயிருக்கேன். அம் அங்கெல்லாம் போம்போது, அங்க உட்கார வச்சு பார்க்க சொல்லுவாரு. ஸோ எனக்கு நல்ல கிளியர் விவிட் மெமரின்னு சொல்லுவேன் நான். அவ்வளோ ஒரு அ அழுத்தம் திருத்தமா எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் பண்றது, அவர் மேக்கப் போடுறது, அத கேட்கறது, அந்த மணி அடிக்கிறது, ஃபர்ஸ்ட் பெல், செகண்ட் பெல் நாடகத்தில அடிப்பாங்க. அடிச்ச பிறகு அவர் பேசுறது, ஆ அவர் எப்படி காலையில வந்து யாராவது பத்திரிக்கைய படிக்க சொல்றது, அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் ஒண்ணு ஐ வாஸ் ஏபிள் டூ ஒரு குழந்தையா இருக்கும்போது எனக்கு அது அந்த புரிதல் இருந்தது. அதுலயும் அவர் ஒரு குறிப்பிட்ட நாடகம் எது ஒன்று தூக்கு மேடை. கலைஞர் அவர்கள் எழுதிய நாடகம். அவர் கதாநாயகனா நடிச்ச நாடகம் அது. ம். அது எங்க அப்பா வந்து அதுல வில்லன். அந்த காலேஜ் ஓனரா வருவாரு. எனக்கு அந்த நாடகம் ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா கூட எனக்கு ஃபுல் கதை ஞாபகம் இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் 4 சீன் அவ்ளோ நல்லா இருக்கும். அவர் வந்து பேசுறது, கொலை பண்ணுவாரு. அப்புறம் அந்த ஸ்டூடண்ட்ட வந்து தவறான பழிய போட்டு அவன தூக்கு மேடைக்கு அனுப்புறது. அதுவரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ டோன்ட் நோ ஐ யூஸ்ட் டூ லைக் தட். அது ரொம்ப பிடிக்கும். அது மாரி லக்ஷ்மிகாந்தன்னு அந்த கொலை வழக்கு வந்து அது பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப அ அதுல வந்து அவர் பெண் வேடம் ஒண்ணு போடுவாரு. மாறுவேஷத்துல. நான் நெறைய பேர் பெண் வேடம் போட்டு பார்த்துருக்கேன். பட் அது வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். அதுவும் அந்த டைம்ல அவ்ளோ அவரு எனர்ஜி அதுல போட்டதெல்லாம் ஃபேசினேட்டடா நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் சம்வேர் அவருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏதோ எனக்குள்ள இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் மலேசியா ஃபுல்லா டூர் பண்ணப்போ நான் அவர் கூட போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அவரு அந்த ஃபேமஸ் பேச்சு மலேசியால பேசும்போது நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன்.